தொடர்ந்து இது நேற்றைய தினம் நடந்தது, முந்தா நாள் நடந்தது, அதுக்கு முதல் நாள் நடந்ததுன்னு இப்படியே நம்ம ஒவ்வொரு நாளா சொல்லிட்டு இருக்கோம். குறைஞ்ச காலமா நான் பாக்குறேன், ஒரு கட்டவிழ்த்து விடுக்கப்பட்ட ஒரு ரவுடிச முறை இருக்கிற மாதிரியான காவல்துறை மேல சற்றும் ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் பாக்குறோம். தெருவுல பூந்து பகல் நேரத்துல நண்பர்களுக்குள்ள பிரச்சனைன்னு வெட்டி கொள்றதா சொல்றாங்க. அது ஒரு சாதி சண்டையா வெட்டி கொள்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு தெருக்குள்ள போய் ஒரு இருசக்கர வாகனத்துல போய் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டி கொள்றதா சொல்றாங்க. அப்ப இங்க காவல்துறை மீதான பயம் ஏன் போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிலைமை இருந்தது. எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? நீங்க பெண்கள் மீதான பாலியல் கொடுமையா இருக்கட்டும், பெண்கள் மீதான சித்திரவதைகளா இருக்கட்டும், இல்ல இங்க நடக்கக்கூடிய கொலைகளா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், எது நடந்தாலும் அவங்கள நீங்க கூட்டு வச்சு காவல்துறை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கஞ்சா போதையில இருந்தாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கஞ்சா உழவ வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பள்ளிக்கூட மாணவனோட பையில போய் கஞ்சா பொட்டலம் இருக்கான்னு பரிசோதிக்கணும்ன்ற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம்னா இது எவ்வளவு ஒரு கொடிய சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு காலத்துல ஒரு நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை மீது ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை அடிக்கிறாங்க. பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த சாமானிய பெண்களா இருக்கிற எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே பெண் காவலர் நினைக்கிறோம். அந்த பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கூடுதலா இருக்கு. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குமே 70,000த்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பதிவு செய்யறதுனே இவ்வளவு இருக்கு அப்படின்னா கிராமத்துல பஞ்சாயத்துல பைசல் பண்றது, வெக்கத்துக்கு மானத்துக்கு பயந்துகிட்டு வெளியில சொல்லாம இருக்கிறதுன்னு பல்வேறு நடவடிக்கைகள் போய்கொண்டே இருக்கு. இது அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கணும். இந்த சட்டத்தை கடுமையானதாக மாத்தி இருக்கணும். இதுல பெண் மீது கை வைத்தாலோ அல்லது இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் நடந்தாலோ இந்த கஞ்சா பரவல், போதை பரவலை தடுப்பதற்காக இளைஞர்களுக்கு இந்த போதை வெறி எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. எங்க நீங்க தொட்டாலும் சரி. ஏன் நாகப்பட்டினத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூழ்நிலை இருந்துச்சா? எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களே சொல்றாங்க இங்க போனா கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பையன் சொல்றான் அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு மலிந்து கிடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஆண்ட நிர்வாகம் இது கண்டிப்பாக ஒரு போர்க்கால அடிப்படையில மிகச்சிறந்த கவனத்துக்கு எடுத்து தன்னுடைய தனிப்பட்ட பார்வையை எடுத்து முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கணும். அது செய்ய தவறியதுனாலதான் இது போன்ற கொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. தேர்தல் நேரத்துல அதிமுகவில் இறங்கிருக்கீங்க. நீங்க போட்டியிடுறது இந்த வாய்ப்பு இருக்கா? நாகப்பட்டினத்துல போட்டியிடுவீங்களா? இல்ல, அது நம்ம முடிவு செய்ய முடியாதுங்க. அது தலைமை தான் முடிவு செய்யும். நான் தேர்தலில் போட்டி எடுக்கிறேன்னா அது எந்த தொகுதி எல்லாவற்றையும் தலைமை முடிவு செய்யும். தேர்தலை மட்டும் கருத்தில் கொண்டு இணையல. எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. அதை நான் சரி பண்ணி கொண்டு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன். இன்னொன்னு, கடலோர மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை, உறுதியை, அங்கீகாரத்தை பதிவு செய்யக்கூடிய அவர்கள் பிரச்சனையை பேசுகின்ற தளத்தை நான் இருந்தேன். அதோடு மீண்டும் பரவலாக்கப்பட்டு சமவெளி மக்கள் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் பேசுகின்ற ஒரு தளமாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தேன். அதனால நான் இதுல காலியமான பேச்சு தான். நாம் தமிழ் இருக்கிறது திராவிட கட்சிகளை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. குறிப்பா இலவசங்களை எடுத்து நிறைய பேசிருக்கீங்க. திமுக, அதிமுக, தாவேக எல்லாருமே இலவச திட்டங்களை தான் அறிவிக்கிறாங்க. நீங்க அந்த கட்சியில ஐக்கியமாக்கிருக்கீங்க. இந்த களம் எப்படி இருக்கு? இதை எப்படி பாருங்க. இல்ல, இப்ப இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் முன்னாடி இருந்த கட்சியிலே கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம் எங்க பரப்புரையை நானே செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். இந்த அடிப்படைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதா இப்போவும் என்னுடைய நோக்கம். அதுல இருந்து நான் மாறல. ஆனாலும் கூடுதலாக இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு கண்டா போதுங்கிற மனநிலைக்கு மக்கள் மாற தொடங்கிட்டாங்க. அந்த கடுமையான விலைவாசி ஏற்றத்தினாலையும் வாழ முடியாத சூழ்நிலைக்கு அவங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால நாங்களும் இப்ப என்ன சொல்ல வரோம், வரக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அறிவிக்க போகுதுன்றதை நீங்க பாருங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திட்டங்கள், விவசாயத்தை பெருக்குகின்ற திட்டங்கள், தரிசு நிலங்களை மேம்படுத்துகின்ற திட்டங்கள், பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உள்ளூர் அளவுல நிலம் வளம் சார்ந்து உருவாக்கக்கூடிய திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இது மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து அந்த பெண்களுக்கான ஒரு பொருளாதார வாய்ப்பை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில அது தெளிவாக வெளிப்படும். அதிமுகவும் திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் கடுமையா குற்றச்சாட்டு பண்ணீங்க. திராவிடர்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்றீங்க, பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அதிமுகவும் திராவிட இயக்கமா ஏற்றுக்கிட்டு நீங்க செத்துருக்கீங்களா? இல்ல, ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை ஏற்காமல் போனதற்கான காரணமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணமும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதியான நோக்கில் நாங்கள் ஏற்கனவே இருந்ததிலையும் செயல்பட்டு இருந்திருக்கோம். இந்த முறையும் ஒரு புரட்சி தமிழனாக இருக்கக்கூடிய பத்தி, இந்த மண்ணை பத்தி, இந்த மக்களை பத்தி மிகவும் தெரிந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து இன்னைக்கு ஜனநாயக கடமையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழருடைய அடிப்படையில் கீழே தலைமையில் கீழே இயங்குறதுல
நான் இணைந்து அதுக்கான ஒப்புதலோடு தான் அதில் இணைஞ்சிருக்கேன். இந்தியா கூட்டணி வலுவா இருக்குது, அதனால தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணி வலதுசாரி அமைப்புகள் உள்ளவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல, எந்த கூட்டணி வலுவா இருக்கு? இப்போ கூட்டணி வலுவை மட்டும் வைத்து வெற்றி தோல்வியை தீர்மானம் செய்துவிட முடியாது. சரிங்களா? நீங்க ஒரு பிரதான கட்சிகள், நாட்டை ஆண்ட கட்சிகளும் கூட்டணியில இருப்பாங்க. எதுவுமே இல்லாம ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளும் இருப்பாங்க. இந்த கூட்டணி பலம் மட்டுமே போதும் வெற்றி தோல்விக்கு அப்படின்னா அப்புறம் மக்கள் நலன் சார்ந்து நீங்க எதையுமே அறிவிக்க தேவையில்லையே. ஏன் திட்டங்கள்லாம் அறிவிச்சு கொண்டு வராங்க? மக்களை வந்து இது போனா சரியா இருக்கும், மக்கள் என் பார்வைக்கு திரும்பணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் தீர்மானிக்கணும், மக்கள் முடிவெடுக்கணும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் நான் என்னென்ன தவறுகள் இந்த ஆட்சி நிர்வாகம் செஞ்சிருக்கு, என்ன சொன்னாங்க, என்ன செய்யல. இப்போ ஒண்ணும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற ஆட்சி இதுல வந்து வரைவறிக்கையில பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்ப்போன்னு மீனவ மக்களை சொல்லியிருந்தாங்க. அதற்கான 1% நடவடிக்கை கூட எடுக்கல. நானே இங்க இருந்த அதற்கான ஆய்வு குறிப்புகளை பரதவர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரைகளை கொண்டு போய் தமிழக அரசுகிட்டே போய் கொடுத்துட்டும் வந்தோம். அவங்க சாட்சி கேட்டாங்க, அந்த சாட்சியும் கொடுத்துட்டு வந்தோம். அப்ப அவர்கள் சொன்ன விடயத்தை எதுவுமே செய்யல அப்படிங்கிற பார்வைதான் மக்களிடத்துல இருக்கும். அப்ப மக்கள் தீர்மானிப்பாங்க. எத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அந்த கூட்டணி தலைமை சொல்றதை அந்த மக்கள் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல்ல நிறைய சமூகம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் உருவாகி அவங்களுக்கான நாதமாக நாங்க நிக்கிறோம்ன்றாங்க. ஆனா அடிப்படையில் இருக்கிற மக்கள் தான் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. விலைவாசி ஏற்றதுனால பிரச்சனை அனுபவிக்கிறது நாங்க தான். எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறது யாரு? நாங்க தான். அப்ப நாங்கள் முடிவு செய்வோம் எது சரியானதா இருக்கணும். அப்படி நாங்கள் மக்களை நம்பி நிக்கிறோம், மக்கள் பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால மக்கள் யாரை தேர்வு செய்வாங்கன்னு உறுதியா நம்புறோம். அதிமுக தலைவர்கள் வந்து விஜய் கட்சி கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா வந்து விஜய் வந்து டைரக்டா சொல்றாரு, போட்டி வந்து திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் விஜய்க்கும் போட்டி தான் சொல்றாரு. ஆனா அதிமுக வந்து கூட்டணிக்கு வர எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதிமுக ஒரு சட்டையே பண்ணலையா அவர் விஜய்? அதை பத்தி ஒண்ணு என்ன இங்க சொல்ல முடியுது அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த தேர்தல் அரசியல் களம் வந்து இப்போதைக்கு இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூழலை இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல எதிர்கொண்டது இல்ல. இந்த சூழலை வரக்கூடிய காலகட்டத்துல யார் யாரோட வேணுமாலும் சேரலாம். இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? நான் இவங்களோட போனாலும் போவேன், உங்களோட வந்தாலும் வருவேன் அப்படிங்கிற ஒரு வந்தது இல்லைங்களா? என்ன கருத்தியெல்லாம் சண்டை போட்டாங்களா? இல்ல எங்களுக்கான மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பை கொடுங்கன்னு பேசினாங்களா? இல்ல. எப்ப வேணாலும் காங்கிரஸ் கையை விட்டு போயிரும்ன்ற நிலைமையில தான் இருந்தது அந்த உறுதி. நீங்க சொல்ற அந்த உறுதி செய்யப்பட்ட கூட்டணியிலே அப்ப இங்க கூட்டணி நிலைப்பாடுகள் வந்து அரசினுடைய அந்த அரசியலுடைய நகர்வை நோக்கி தான் இருக்கே தவிர கருத்தியல் சார்ந்து கோட்பாடு சார்ந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப நான் பதில் சொல்லிடுவேன். எப்போது வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் மக்கள் யாரை நேசித்து இவங்க கூட போனா வெற்றி உறுதியாகும் நம்பி யார் வேணாலும் யாரோட வேணாலும் பயணிக்கலாம். எல்லாம் கூட்டணி உறுதியான பிறகு தேர்தலை எதிர்கொண்ட சூழல் வருந்தீங்களா? அப்ப கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். தாலிமா அவர்கள் வந்து மக்கள் பிரதிநிதியா பார்க்க முடியுமா? இந்த இணைவுல ஏதாவது டிமாண்ட் ஏதாவது? என்னைக்குமே நான் மக்கள் பிரதிநிதி தாங்க. நான் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனாலும் போகலனாலும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் வந்து ஒரு 2019 ஒரு கட்சியில போய் போட்டியிட்டதுனால அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு. நான் என்னைக்கு இந்த 2004 சுனாமி வந்ததோ அன்னைய முதல் இன்னைய வரைக்கும் அரசியல் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மக்களுக்கான களத்தில் போராடிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுதாங்க, சாமானிய மக்களும் சட்டமன்றத்துக்கு போக முடியும். சாமானிய மக்களுக்கான அரசியலை அந்த மக்களை தீர்மானித்துக் கொள்ள முடியும். பெண்கள் தங்கள் கண்ணோட்டத்தின் வாயிலாக சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற வாய்ப்பை உருவாக்கி வச்சுட்டு போனாலே எனக்கு போதுமானது.